கியோஸ் சாலிட்யூட். தனியா இருக்க கத்துக்கோங்க. நம்ம இந்த உலகத்துக்கு தனியா தான் வந்தோம். தனியா தான் போவோம். இடையில வர்றதுதான் இந்த உறவுகள் எல்லாமே. இத சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம். பட் இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கில். நெறைய பேரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா எங்கேயுமே போமாட்டாங்க. பசங்க நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அவனோட ஃப்ரெண்ட் லீவ் போட்டா, அவனும் அந்த நாள் லீவ் போட்டுருவான். ஏன்னா, அந்த தனிமைய அவங்களால ஏத்துக்க முடியல. இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்களோ, இல்ல எந்த கோர்ஸ் எடுக்குறாங்களோ, எந்த காலேஜ்ல சேர்றாங்களோ, அவங்க கூட தான் இவங்களும் சேருவாங்க. நெறைய பேருக்கு இந்த லோன்லினஸ்ஸ பீட் பண்றதுக்கு ஒரு பயம். நம்மளே ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், இல்ல பஸ்ல டிராவல் பண்றோம்னா, அந்த தனிமைய இல்ல வெளியில இருக்க அந்த காத்தையோ நம்ம சுவாசிக்கிறது இல்ல. நம்ம உடனே நம்ம கையில இருக்க ஃபோன எடுத்து YouTube பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். Instagram ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க பக்கத்துல இருக்க ஒரு குழந்தையோ, இல்ல வெளியில இருக்க மரங்களையோ எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு தனியா போய் சாப்பிடுங்க. ஒரு தியேட்டருக்கு போய் தனியா ஒரு சினிமாவ பாருங்க. பார்க்ல தனியா நடக்க கத்துக்கோங்க. நீங்களே உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரிய தனியா போய் ஷாப் பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உங்க வீக்னஸ் குறைய ஆரம்பிச்சுரும். அதான் அந்த லோன்லினஸ். இப்ப லோன்லினஸ் அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே சோசியல் மீடியா தான். நெறைய கம்பேர் பண்றோம். ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ்